அன்பு தகப்பனே, தாயே, சிலர் உங்களை குறித்து பேசும்போது சிலருடைய நாவு பட்டயம் போல இருக்கும்போது இந்த ரெண்டு காரியமுமே நீங்க செய்யக்கூடாது. இல்ல இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து கட்டுனது எல்லாத்தையும் இன்னைக்கு விடுதலை ஆகணும். இன்னைக்கு விடுதலை ஆகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு 3 விதமான கட்டுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வேகமாக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கட்டு எந்த கட்டு அப்படின்னா, நமக்கு நாமே கட்டுகிற ஒரு கட்டு இருக்குது. என்ன கட்டு? சத்தமா சொல்லுங்க. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய ஒரு கட்டு இருக்குது. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய கட்டு இருக்கு. என்ன கட்டு சொல்லுங்க? நமக்கு அடுத்தவன் எல்லாம் கட்டல, பிசாசெல்லாம் கட்டல, நம்மளா என்ன பண்ணிட்டோம்? நிறைய பேர், ஆமா, நிறைய பேர் நிறைய துணியை கிழிச்சு அவங்களே கட்டியிருக்கேன். நான் ஒரு உருப்படாதவன், நான் ஒரு வேண்டாதவன், நான் ஒரு அழகற்றவன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தனோ தெரியல, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், எனக்கு சாதிக்க வாய்ப்பே இல்லை, நான் வெளியே வரவே மாட்டேன், நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்தவன், எனக்கு அம்மா சரியில்லை அதனால நான் சரியில்லை, எங்கள் அப்பா எனக்கு சரியில்லை அதனால எனக்கு சரியில்லை, எனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவே ஏறாது, நான் எது தொட்டாலும் நல்லா இல்லாமல் தான் போகும், எதுவுமே நல்லா வராது, நான் எல்லாம் வெளியே வர்றதுன்றது அப்படிதான் கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கட்டுகிற கட்டு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கட்டிலிருந்து முதல்ல வெளியே வரணும். ஆமேன். எனக்கு நானாகவே ஒரு கட்டை என்ன பண்ணிடக்கூடாது எப்பவுமே. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம் நான் நம்புகிறேன். என் எண்ணத்தை மிஞ்சி, என்னுடைய பலத்தை மிஞ்சி, என்னுடைய அறிவை மிஞ்சி, என்னுடைய படிப்பை மிஞ்சி, என்னுடைய யோசனையை மிஞ்சி என் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற தேவனுக்கு அப்படியே நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க, அப்பா, என் மேல கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை அவிழ்த்தறியக்கூடிய ஒரு பலனை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்த்துருங்க பாருங்க. ஒன்று அப்படியே வரட்டும். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு கல்லறை, அந்த கல்லறைக்கு உள்ள நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஹலோ, உயிர் கொடுத்தவர் யார்? கேட்கல. ஆனா உங்களால நடக்க முடியல. உங்களுக்கு உயிர் வந்துச்சு, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமேன்னாங்க. ஆனா ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு. உங்களை மனுஷங்க கெஸ் பண்ணது மாதிரி இல்லை, நீங்க உயிரோடு வச்சுட்டீங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கோம்? உங்களை சீலைகளால கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சீலைகளால கட்டப்பட்டிருக்கிற அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், நம்பர் 1, முதலாவதாக எந்த கட்டை அவிழ்த்து விடணும் சொல்லுங்க? என் நினைவு அவர் நினைவு அல்ல, என் நினைவு அவர் நினைவு அல்ல. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தனக்குத்தானே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன கட்டு கட்டிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, பாப்பா, உன்னை அதுக்கு தான் தீர்மானிச்சேன், அதுக்கு தான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்கு தான் உன்னை எகிப்திற்கு கொண்டு போனேன், அதுக்கு தான் உன்னை பழக்க வச்சேன், 40 வருஷம் உன்னை நான் உருவாக்குனேன் எல்லாம் சொன்னாலும் இந்த மோசை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆனாலும் என்ன சொல்றேன், விட்டுருங்க ஆண்டவரே, நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, நான் எல்லாம் விட்டுட்டேன். அது என்னைக்கோ ஒரு நாள் திரும்ப 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 ஆண்டவர் போராடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி நினைக்காத, நான் உன்னை கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. கடைசி வரையிலையும்
தான் மேல இருக்கிற தன்னை குறைச்சுதான் அவன் சொன்னானே தவிர, ஆனா வேதம் சொல்லுது மோசே அவ்வளவு ஞானம் உள்ளவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன், ஒரு தைரியசாலி. ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதவன். தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போகும்போது கூட அவ்வளவு களைப்பின் மத்தியிலையும் அந்த பிள்ளைகளுக்காக போராடி ஆட்டுக்கு தண்ணி காமிச்சவன். இவ்வளோ பெரிய பலசாலி தனக்குத்தானே ஒரு வட்டத்தை கட்டியிருந்தான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், என் எதிர்காலம் இவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அந்த மோசேத்தான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு கட்டு உங்களை கட்டி வச்சிருக்கலாம். நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், நான் இவ்வளவுதான், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்றுட்டேன் ஆண்டவரே. இனி என்ன நம்பாதீங்க, வேற யாரையாவது நம்புங்க ஆண்டவரே. இனி எனக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்காவது கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டே இருக்கலாம். உங்க உள் மனசுக்குள்ள வந்த சில தோல்விகள் அதை திரும்ப திரும்ப அப்படியே நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்களே உங்களுக்கு நான் இனி எப்படி வாழுவேன், நான் இனி எப்படி செய்வேன், நான் என்ன எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாது, என்னால வாழ முடியாது. ஆனா கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, உங்க கையை பிடிச்சு, இல்ல அப்படி கிடையாது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டுகளில் இருந்து வெளியே வாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னதமானவருடைய பலன், மகா பெரிய தேவனுடைய பலன் இந்த ஜெபத்திலே சத்தத்தை கேட்க கேட்க அப்படியே கடந்து வருகிறது. 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசேயை தலைவனாய் மாற்றினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ உன சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ திக்குவாயின்னு சொல்லாத, நீ மந்த நாவென்று சொல்லாத. வாயை உண்டு பண்ணின நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்கிறதுக்கு பலன் தருவேன். Thank you Jesus, hallelujah. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என்னை கட்ட வேண்டும் என்று நினைச்சாலும், நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை கட்டி எப்பவுமே உங்களை நீங்களே ஒரு வட்டத்தை, நீங்களே ஒரு எண்ணத்தை, நீங்களே ஒன்றை கொண்டு அதை வளர்த்துறாதீங்க. இதை அவுத்துருங்க, முதல்ல அவுத்துருங்க. உங்களை குறிச்ச தாழ்வான எண்ணங்கள், உங்களை குறிச்சு குறைவான எண்ணங்கள், உங்களை குறிச்ச அவமானமான எண்ணங்கள் மாறி போகட்டும், விலகி போகட்டும். சிலருக்கு பாருங்க, எங்க அம்மா இப்ப ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. என்னை பார்த்து பேசும்போது அப்படிதான் பேசுனாங்க. நான் இனி எதுக்குப்பா உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போறேன்? நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், உங்க எல்லாருடைய நன்மையும் பார்த்துட்டேன், உங்க பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க பார்த்துட்டேன், அவ்வளவுதான்ப்பா. என்ன ஆண்டவர் நல்லபடியா எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு தான் எங்க அம்மா சொன்னாங்க. என்ன நல்லபடியா ஆண்டவர் எடுத்துக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணேன். இனி எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான். அப்ப நான் எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அம்மாவா எவ்வளவு வேல்யூவா இருந்தீங்களோ, இனி நீங்க இருக்கிற வேல்யூ எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க படுக்கையா கிடந்தா கூட நீங்க படுத்துட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்றீங்க பாருங்க, ஒரு ஜெபம் பண்றீங்க பாருங்க, இந்த ஜெபம் எவ்வளவு நேரம் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுத்த சாப்பாடு அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிருச்சு, நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிச்சு. ஆனா நீங்க இப்ப ஜெபம் பண்ற ஜெபம் என் சன்னதி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். அதனால நீங்க ஸ்பெஷல். எங்க அம்மாட்ட நான் அதான் சொன்னேன், இல்ல நீ அப்படி நினைக்காதம்மா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வருஷமா, பிரயோஜனம். அதனால இங்க இருக்கிற தகப்பனையும் தாயையும் பார்த்து அப்படிதான் சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்ட எந்த அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் என் சொந்த ரத்தமா அம்மாவா நினைக்கிறேன். நீங்க உன் பிள்ளைக்கு பாரமா இருக்காதன்னு நினைக்காதீங்க அம்மா. நீங்க இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க அம்மா. திட்டட்டும், ஏசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க படுக்கையா இருந்து, நீங்க நடக்க முடியாம இருந்து, நீங்க அவ்வளவு வலியோட வேதனையோட நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது
அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையாய், உங்க வம்சத்திற்கு ஒரு பெரிய மகிமையாய், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மகிமையாய் கண்டிப்பாக அமையும். அப்ப எல்லாரும் என்ன பாத்திரம் தான்? பிரயோஜனம் உள்ள பாத்திரம். நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரம், நான் வேண்டாத பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கட்டை அவிழ்க்க போறோம். எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு நானே கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்க போகிறேன். ஆமென். அதற்கு சாட்சியா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். பாருங்க, ஐயா நீங்க ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்க கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு கை கால் ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான, நம்மள மாதிரி அவங்களால கையில எதுவும் செய்ய முடியாது, நம்மளால காலில் அவங்களால நடக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அவர்கள் மூலமா ஆண்டவர் செய்யற ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கு. அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. ஸோ வருகிற நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை போல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த ஊழியத்தை அதை செய்ய போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நம்மளை கட்ட வேண்டிய அவசியம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் தேவராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் மேலே கட்டின கட்டை அவுர்த்து விட முடியுமா உங்களால்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய மனுஷன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தும் எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கே ஒரு கட்டு கட்டிட்டாரு. அவ்வளோதான், போதும் கர்த்தாவே. இல்லை, அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவரே, என்னை வலுவாமல் காத்து கொள்ளுவீராக. என்னை குறித்து நான் எப்பவுமே ஒரு கட்டுக்குள்ள நான் அகப்படாதபடி, நான் எந்த நிலைமையில் இருந்தால் என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதற்கு என்னை ஒரு நாளும் விட மாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இந்த உபவாச ஜெபம் முடியவே நீங்க எழும்பி நிற்கணும். எழும்பி நிற்கணும். உங்க கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்க மனசு பேசுறதெல்லாம் நீங்க உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்க சிந்தை உங்களுக்குள்ள பேசுறது அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எழும்பி நிற்கணும். நீங்க பலன் கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, நீ தைரியப்படு, பலன் கொள்ளு, திடப்படு. ஆமென், ஆமென். உன் மைண்ட் சொல்ற அந்த வார்த்தையை கேட்காத, உன் இருதயம் சொல்ற அந்த வார்த்தையை கேட்காத. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உண்மை உள்ளது. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. லாசருவே வெளியே வா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதான கட்டு. இந்த லாசரு ரொம்ப வியாதியாய் கிடக்கும்போது இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு வர தாமதித்த உடனே லாசரு அவனுக்குள்ளே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன அப்படின்னா, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் இறந்துருவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை லாசருவே, உன்னுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அப்போ நம்பர் 1, நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம செயல்படணும்னா, நம்ம கர்த்தருக்காக நிற்கணும்னா, சாட்சியாக நிற்கணும்னா, நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். முதலாவது நமக்கு எந்த கட்டு அவிழ்க்கப்படணும் அப்படின்னா, எனக்கு நான் ஒருபோதும் எந்த கட்டுகளையும் கட்ட அனுமதிக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. யார் ஒன்றை என்ன சொன்னாலும் நீ ஒன்றை எப்போவுமே கட்டிடாத. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது எந்த கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை சுற்றி நிற்கிறவர்கள் நமக்கு கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்கணும். ஆமென். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது, திமேத்தியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று
முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமே. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டாவது ஒரு சூழ்நிலை வருது. பர்திமேயு, இந்த குருடனை பற்றி தெரியும், வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாய் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. எப்படியாவது எல்லார போல பார்வை அடைய வேண்டும் என்று விரும்பினான். உடனே சத்தம் போட்டு கத்துறான். என்ன கத்துறான் அப்படின்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்களாமா, அவன் பேசாதபடி அவனை அதட்டினார்கள். வாய மூடுப்பா, வாய மூடு, வாய மூடு, கத்தாத, எது கத்துற? உனக்கு என்ன, உனக்கு வந்து அற்புதம் செய்ய போறாரா? உன் பக்கத்தில் வந்து நிற்க போறாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் போக வேண்டாமா? வாய மூடு, எதுக்கு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அத்தனை பேரும் சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு கூட இவன் விடுதலை ஆகணும், இவனுடைய கண்ணு பார்வையடையணும், இவனுக்கு இயேசு சுகம் கொடுக்க முடியும், இவனை இயேசு விடுதலை ஆக்க முடியும்னு சுத்தி இருக்கிற யாருமே நினைக்கல. எல்லாரும் என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் பார்வை அடைய மாட்டான், இவன் எழும மாட்டான், இவனால இவன் பிச்சை தான் எடுக்க முடியும், இவன் எதுக்கு கத்திட்டு இருக்கான், இவன் எதுக்கு பிரயாசப்படுறான், இவன் நம்மள மாதிரி ஒருத்தனா அப்படின்னு அத்தனை பேரும் நினைச்சு அவனை கட்டினாலும் இந்த பர்திமேயு ஒரு முடிவு எடுத்துட்டான். எப்பா, நீங்க யாருமே என்னை தடுக்க வேண்டாம், நீங்க யாருமே எனக்கு சுகம் கொடுக்க வேண்டாம், நீங்க யாருமே என்ன இந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க அத்தனை பேர் கட்டின கட்டுகளையும் அவிழ்க்கிற ஒருவர், நீங்க அத்தனை பேர் சொன்ன வார்த்தையும் மாற்றுகிற ஒருவர், உங்க அத்தனை பேருடைய வார்த்தையும் முறியடித்து அவர் நிறைவேற்றுகிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார். நீங்க கட்டுகிறதற்கு நான் ஒரு நாளும் அனுமதி கொடுப்பது இல்லை. உங்களுடைய கட்டுகளை உடைத்து நான் தாண்டுவேன், உங்க கட்டுகளை உடைச்சு நான் தேவனை கூப்பிடுவேன். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்படி செய்ததுனாலேயே ஆண்டவர் திரும்பி பார்த்து கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கட்டின கட்டுகளுக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க தான் இப்படி என்ன பண்ணினாங்க, அவங்க தான் இன்னும் இந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து தள்ளுனாங்க. அவங்க திரும்ப திரும்ப உங்களை கட்டிகிட்டே இருக்கலாம், திரும்ப 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 எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்து, எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க குறுக்க போடுறாங்க, அவங்க முன்னேறவே விடாத மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், அவர்கள் கட்டின கட்டுகளை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, அவர்கள் உங்களை நடத்தின விதத்தை மாற்றுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கும். உங்க இருதயத்தின் ஆழத்துல அது காயமா இருக்கா? உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல அதை மறக்க முடியாததா இருக்கா? உங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியலையா? எடுத்து போடவே முடியலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? அவங்க மனுஷன் தானே, அவங்க சொன்னது மனுஷன் தானே. அந்த மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டி போடவே கூடாது. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தர் நம்மளை கட்டும் போது அதிலிருந்து வெளியே வராம இருக்கவே மாட்டாங்க. சிலரை இதுக்கென்றே சத்துரு வந்து சொல்லி அனுப்புறான், உங்களை உடைக்கிறதுக்காகவே, உங்களை நொறுக்கிறதுக்காகவே அனுப்புவான். ஸோ உங்களை காயப்படுத்துறதுக்காகவே அனுப்புவான். நீங்கள் ஒரு இடத்துல மூளையில் போய் உட்காரணும்னு நினைக்கிறதுக்காகவே அனுப்புவான். நான் சொல்கிறேன், நான்லாம் எத்தனை அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை கடந்து வந்திருக்கிறேன். மனுஷங்க எத்தனை பேர் கட்டணும்னு நினச்சிருக்காங்க தெரியுமா? ஆல்மோஸ்ட் அப்படியே கட்டிடுவாங்க, செய்யவே வேண்டான்னு தோணும், இனி பண்ணவே கூடாதுன்னு தோணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூட இருந்துட்டு, ஏன்பா அவங்க சொல்ற வார்த்தை என் வார்த்தையோட பெருசா அவனுக்கு தோணுதோ? அவங்க என்ன பெரிய கடவுளாப்பா? அவங்க தான் உன்னை ரட்சிச்சாங்களாப்பா? அவங்க தான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாங்களா? அவங்க தான் உன்னை வேறு பிரிச்சாங்களா அப்படின்னு ஆண்டவர் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது நான் சொல்லுவேன், இல்லவே இல்லை ஆண்டவரே, மனுஷனுடைய கட்டுகளுக்கு நான் அடங்கி இருக்கிறவன் அல்ல. அந்த கட்டுகளை அவிழ்த்து, அந்த கட்டுகளை நொறுக்கி அதிலிருந்து என்னை முன்னேற பண்ணுகிற ஒரு இயேசு எனக்குள்ளேயே இருக்கிறார். அந்த வார்த்தையை மறந்து விடு, அந்த வார்த்தையை மறந்து விடுன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த சூழ்நிலையை மறந்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அந்த மனுஷன் செய்கிறதை மறந்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியினே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்பினிடத்துல இருந்த ஸ்பிரிட்டும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே கட்டுறாங்க அவனுடைய சகோதரர்கள். என்ன உன் சொப்பனை நிறைவேறும் நினைச்சீங்களான்னு கட்டுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தன் சகோதரர்கள் கட்டின அத்தனை கட்டுகளையும் உடை தெரிந்தவன் தேவனுடைய மனுஷன் யோசேப். உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து கட்டினது எல்லாத்தையும் உடைச்செறியறதுக்கு கர்த்தர் பெலன் தருவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? அவங்க வார்த்தையை கர்த்தர் மாற்ற போறார். அவங்க வார்த்தை தலைகீழாய் மாற போகிறது. அவங்க நடக்காதுன்னு சொன்னதை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். அவங்க இனி ஆகாது என்று சொன்னதை கர்த்தர் ஆகும்படியாய் பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. அவருடைய வார்த்தைகளை இல்லாமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. என் கணவனாருக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டின கட்டு உடைவதாக. எங்க மனைவிக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைவதாக. சத்தமா ஜெபம் பண்ணி, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க எழும்ப மாட்டான்னு சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துவார், உன்னை எழுப்பி நிறுத்துவார். அவர்கள் நாருமே என்று சொல்லுவார்கள், கர்த்தர் இல்லை உன்னை வாசனை கொடுக்கிறவனாய் மாற்றுவார். கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். ஹல்லேலூயா. தொழிலுக்கு விரோதமாய் சொன்ன கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. வருமானத்திற்கு விரோதமாய் கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைவதாக. மனிதர்கள் யாரை கட்டி வைத்திருக்கிறார்களோ, மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது 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 இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எஸ் 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 ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் என்னை கட்ட முடியாது. கட்ட வீழ்த்து விடுகிற இயேசு, கட்டுகளை உடைக்கிற இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரையிலும் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிறகு அது நடக்க போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. லாதாமா ரஹதா நம ரஹதலமா. அம்மா கட்டின கட்டு, அப்பா கட்டின கட்டுகள், சொந்தக்காரன் கட்டின கட்டுகள், கூட பிறந்தவங்க கட்டின கட்டுகள் இப்போ இப்போ இந்த நிமிஷத்துல, இந்த நிமிஷத்துல பிறக்கும் போது அந்த நர்ஸ், அந்த டாக்டர்ஸ் எந்தெந்த வார்த்தையை சொல்லி என் பிள்ளைய கட்டினார்களோ இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, 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 அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. இப்போ இங்கே இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஆன்லைன்ல இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய குடும்பம் யாருக்காக ஜெபம் பண்றாங்களோ அந்த பிள்ளைய எந்த சொந்தம், எந்த நண்பன், எந்த மனுஷன் கட்டுனானோ அந்த பிள்ளைக்கு இங்கே இருந்து ஜெபம் பண்ணும் போதே அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம். இல்ல பிரதர், உங்களை குறித்து சொன்னது மாற போகுது. உங்களை குறித்து சொன்ன அந்த வார்த்தை மாற போகுது. உங்க குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. உங்க வியாபாரத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. உங்க ஃபியூச்சரை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. அதை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி அணைத்தவர். யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை.
உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்னை எதிர்த்து வழக்காடுவோ என் சார்பில் வருவார்கள். என்னை எதிர்த்து வழக்காடுவோ என் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். பாடும். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். நோடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி Thank you Jesus. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின கட்டுகள் எல்லாம் Thank you Jesus. Hallelujah. அதை அவிழ்த்து போடுவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டுகளிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 முதலாவதாக நமக்கு நாமே கட்டுகிற கட்டிலிருந்து வெளியே வரணும். நம்பர் 2 நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நம்மளை வந்து 3வது நபர்லாம் கட்ட மாட்டாங்க. யார் கட்டுவாங்கன்னு தெரியுமா? நம்முடைய அம்மாவே நம்மளை கட்டிடுவாங்க, நம்முடைய அப்பாவே நம்மளை கட்டிடுவாங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய மனைவி ராகேல் வந்து 2வது பிள்ளை பென்யமீனை பெத்தெடுக்கும் போது அவ துக்கத்தோடே அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறான். அப்படின்னா வழியில பிரயாணம் போகும்போது தான் பிரசவ வலி வருது. அவங்க பிரசவ வலி கொடுமையான வலியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த பிள்ளைய வந்து இப்போ வந்து பிரசவ வலியில் அந்த குழந்தை பெத்துட்டாங்க. குழந்தை வந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பெனானி என்கிற பேரை வைக்கிறாங்க. பெனானி அப்படின்னு சொன்னா துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப தோல்வி அப்படின்னு அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பேர் அப்படி வச்சுட்டாங்க. நீ பிறக்கும் போதே என்னை வேதனையோட பிறக்க வச்சு என்னை கொன்னுட்டப்பா நீ. சிலர் சொல்லுவாங்கல்ல, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில பிள்ளைங்க மேல அவங்க அம்மா அப்பா ஒரு தீராத பழி ஒன்று வச்சிருவாங்க.
நீ பிறந்ததுலேருந்து தான் எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, நீ பிறந்ததுலேருந்து தான் அந்த குடும்பம் இப்படி போச்சு, நீ பிறந்ததுலேருந்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன், நீ பிறந்ததுலேருந்து தான் குடும்பம் உடஞ்சிருச்சு. சில பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கட்டுவாங்க பாருங்க, அப்படி கட்டுவாங்க, கட்டி வச்சிருவாங்க. அந்த பிள்ளைக்கு எங்கே போனாலும் அதுதான் ஞாபகம் வரும். ஐயோ நம்ம இப்படி தேவையில்லாமல் பிறந்த அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோம், தேவையில்லாமல் பிறந்து எல்லாருக்குமே நம்ம கெடுதல் உண்டு, அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி பெனானி என்று பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா பேரை மாற்றிட்டார், பென்யமின் மாற்றிட்டார். யாபேஸும் அப்படிதான். யாபேஸ் பிறக்கும் போது தன்னுடைய தாய் வந்து ஒரு கட்டு கட்டுறாங்க பாருங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து யாபேஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். இவன் துக்கத்தின் மகன். சூழ்நிலையை அந்த அந்த சூழ்நிலையில பார்த்தா அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே, உங்க ரத்த சம்பந்தமான உறவே உங்களை கட்டி இருந்தா கூட நீங்க அந்த கட்டிலிருந்து என்ன பண்ணணும்னா வெளியே வரணும், வெளியே வரணும். எங்க அம்மாவே என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், எங்க அப்பாவே அந்த பார்த்து என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும், என் அப்பாவை விட மேலான ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அப்பா இருக்கிறார். எங்க அம்மாவுடைய வார்த்தையை மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் கட்டின கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக செய்து முடிக்கிறதுக்கு வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, சூழ்நிலைகள் என்னை சில நேரத்தில் கட்டும். எது கட்டும்? நான் பார்க்கிற சிச்சுவேஷன், நான் பார்க்கிற சில பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சில பாதைகள் வந்து என்ன பண்ணும்னா, நான் சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலை வந்து என்ன சொல்லுவோம்னா, நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நீ வந்தாச்சு, நீ இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைகள் ஒரு சிச்சுவேஷனை ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கட்டும். ஆனா அதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இந்த மனுஷனுக்கு மரிச்சு போனா பாருங்க, இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, சூழ்நிலை தான் காரணம். நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் நீ நேசித்த இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்க மாட்டானா, மரிச்சிருக்க மாட்டான். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சாதகமா இல்லை, இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சரியா இல்லை, இந்த சூழ்நிலை அவனுக்கு கோஆபரேட் பண்ணாததுனால அவன் மரித்து போனான் என்று நினைத்து அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிச்சுவேஷனை நமக்கு பக்கமாய் திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றும் இல்லை. அவர் எடுத்து போட முடியாத சிச்சுவேஷன் ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், அவர் நிச்சயமாகவே நமக்காக எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, நான் எந்த கட்டுகளுக்குள்ளே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அகப்படக்கூடாது. ஆமென். லாசரு மரித்து உயிரோடு எழுந்தது அற்புதம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்தது மட்டும் அற்புதம் அல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் அற்புதம் அல்ல, நீங்க அந்தகார இருளிலிருந்து வெளியே வந்தது மட்டும் அற்புதம் அல்ல. எது அற்புதம்னா, உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதுதான் பெரிய அற்புதம். ஆமென். ஃப்ரீயா நடக்கணும், அப்படியே சந்தோஷமா நடக்கணும், பலத்தோட நடக்கணும். இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஒரு கட்டோட நடக்கக்கூடாது, ஒரு விடுதலையோட நடக்கணும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அதலரம் தனரோக தலரம், முன்னேற விடாதபடி, எழும்ப விடாதபடி,
ஹல்லேலூயா. சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்க வைக்கிற கட்டுகளை எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். அவர் கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வல்லமையா பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும். காயப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராய் வரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த கிருபை பெருகுது. எந்த கட்டுகளும் என்னை கட்டக்கூடாது. இயேசுவே, வெளியே வர முடியாம ஒரு கட்டுகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறது உமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாண்டி வளரக்கூடிய ஒரு கிருபை, இதை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு கிருபை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக. இந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. சத்தம் உயர்த்தி முழு பலத்தோடு. இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆகாம போக கூடாது பிரதர். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வராம போக கூடாது பிரதர். எஸ் 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 ஹல்லேலூயா. செயல்பட விடாம கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிள்ளையை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், கணவனார மனைவியை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும், உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக, 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 நடப்பதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பவராவி எனக்குள்ளே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினால் அந்த பொல்லாத சாத்தான சொல்லால, இயேசுனுடைய வார்த்தையினால நான் ஜெயிப்பேன். ஓ ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வெறுத்து விட்ட. சொல்லுவோம் வல்லமையின. ஆமென். பாருமப்பா, பாருமப்பா. சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால கட்டுப்பாட்டின் ஆவியானவர், ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து
வாழ்பவன் நான். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்ட வல்லமையின் கிருபையே கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி, கரங்களை தட்டி கத்தர பல மகிமைப்படுத்தி. இயேசு ஜெயித்தார், சத்துரு வெட்கப்பட்டு போனார். அவருடைய ரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்கள் நெற்றியிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களுடைய நிலை காலிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களுடைய வீடுகளிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். தகப்பனே, இந்த உபவாச ஜெபத்திற்காக நன்றி அப்பா. எங்க எல்லாரையும் கலந்து கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் தொனிக்க 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 கட்டுகள் அப்படியே முழுவதுமாய் அவிழ்க்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீரா. எந்த விதத்திலும் சத்துரு கட்டாதபடி ஆண்டவருடைய நிழல் எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னும் பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுங்க. இந்த சத்தத்தை ஆன்லைன் மூலமாய் லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகளிலையும் நன்மை உண்டாவதாக ஆண்டவரே. கிருபை அவர்களை தொடருவதாக உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஸோ 2 காரியத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஒன்று, கடந்த நாளிலே 27ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு முந்தின தினம் புதன்கிழமை அன்று நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாலிபர் முகாம் ஒன்றை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்துட்டோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள், 1 2 இல்லை. கடந்து போன பாதை ரொம்ப வித்தியாசமானது. கடைசி 27ஆம் தேதி மீட்டிங், 26ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை. 25ஆம் தேதி தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. 26ஆம் தேதி திடீரென்று ஒரு அரசியல் தலைவருடைய மீட்டிங் அங்கே வச்சு நடக்குது. எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. என்னென்னமோ பேசியும் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இந்த மீட்டிங் நடந்து வந்த பாதை ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாதைகள். சரி, எல்லாம் முடிஞ்சு, சரி மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சரி ஓகே நடத்தலாம். காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து வெளியில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மழை தூறுது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் சவால் மேலே சவால். எப்படி இது பண்ண போகிறோம்னு சவால். ஆனால் ஆண்டவர் சார் ரொம்ப நல்லவராகவே, ஒரு குறைவில்லை, ஒரு குறைவில்லை. பிள்ளைகள் வந்தார்கள், எல்லாமே எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஸோ இன்னும் அதனுடைய தேவைகளுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்ம செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீரென்று ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்ததுனால எல்லாம் உடனுக்குடனே அரேஞ்ச் பண்ணனால நிறைய செலவுகள் ஆயிடுச்சு. அதுவும் ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அடுத்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயருக்கு முன்னாடி அதையும் கர்த்தர் சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு என்ன பண்ண போகிறோம்னா நன்றி சொல்ல போகிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அந்த கூட்டத்தை கனப்படுத்தினதற்காக நன்றி. அத்தனை பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக நன்றி. பிள்ளைகளை ஒரு போர் ஆயுதங்களாய் மாற்றுவதற்காக நன்றி. 7000 பிள்ளைகளுக்கும் அதிகமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி. 10,000 கணக்கான ஜனங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி.
சத்துரு எடுக்கிற அத்தனை முயற்சிகளையும் கர்த்தர் அதம் பண்ணி, ஆண்டவரே நீங்க மகிமைப்பட்டதற்காய், நீங்க ஜெயிச்சதற்காய், உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் நீ கேட்டதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா. ஆமேன். அடுத்தது இன்னொரு ஜெப விடம் என்னன்னா, வருகிற நமக்கு 14 ஆமாம் தேதியிலிருந்து நம்முடைய திருச்சபையில் வருகிற மாதம் 100 days 100 நாட்கள் அனைத்தையும் சீர்படுத்துவார் அப்படின்ற ஒரு தலைப்பில் 100 days கட்டு உலை உடைக்கிற ஒரு ஜெபம். டெய்லி 3 நேரம் நடக்கும். சாயந்தர நேரம் மட்டும் நான் நடத்துவேன். சாயந்தர நேரம் ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால் இந்த 100 daysல ஆண்டவர் நிறைய என்கிட்ட பேசியிருக்கிறார். நிறைய பேருடைய கடனிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக இந்த 100 daysல விடுதலையாக்க போகிறார். இந்த 100 நாளில் நிறைய பேருடைய குடும்பத்தை கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார். சத்துரு சிதறடித்த இடித்து போட்ட நிறைய காரியத்தை ஆண்டவர் இந்த 100 daysல சீர்படுத்த போகிறார். இந்த 100 நாளில் நிறைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த 100 நாளில் சில வாலிபருடைய வாழ்க்கையை டோட்டலாக ஆண்டவர் மாற்ற போகிறார். அதனால் இந்த 100 days ஜபத்தில் நம்முடைய குடும்பம் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் கூட தவறக்கூடாது. ஏன்னா இந்த இயர் அதனால்தான் எந்த ப்ரோக்ராமும் நான் ஒரு 3 ப்ரோக்ராம் மட்டும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதை அதை கொடுக்க முடியாது, அது போகாமல் தடுக்க முடியாதனால அது 3 மட்டும் போயிட்டு உடனே வந்துடுவேன். ஆனால் இந்த 100 நாட்களும் இந்த ஜபத்தில் நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த 100 நாளில் ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தரணும். சபையில் ஒரு அசைவு உண்டாகணும், இந்த பட்டணத்தில் ஒரு அசைவு உண்டாகணும். நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, இந்த 100 நாள் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய திருச்சபையில் குறைஞ்சது 5000 பேரை கர்த்தர் கொண்டு கர்த்தர் நிரப்பணும். ஒரு சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தரணும். ஸோ அதனால இதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும். ஆண்டவர் மகிமைப்படணும். இயற்கை அப்படியே சாதகமாக அமையணும். டெய்லி புது புது வார்த்தைகளால் ஆண்டவர் ஜனங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். புது புது வசனங்களை ஆண்டவர் தந்துட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் ஜனங்கள் தொகை பெருகிறது போல அந்த கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் மனசில் வச்சு, தகப்பனே இந்த 100 daysல ஒரு மகிமையை நாங்கள் பார்க்கணும். எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிமையை பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை பார்க்கணும். திருச்சபையில் ஒரு மகிமையை பார்க்கணும். இந்த 100 நாள் முடியும் போது கட்டாத குடும்பங்கள் கட்டப்படணும். இடிக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படணும். பிடுங்கப்பட்ட மரங்கள் திரும்ப நடப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதற்கு விரோதமா எந்த விதத்திலும் சத்துரு போராடாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா, அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா.